இந்த மாதம் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். அவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். காலம் என்றால் ஃபியூச்சர்ல, இனி வருகிற நாட்களிலே. முந்தின காலம் எப்படி இருந்தது? முந்தின காலம் ஈனப்படுத்தப்பட்ட நிலை. ஈனப்படுத்தப்பட்ட நிலை என்றால் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலை. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அப்படி இருப்பது இல்லை, அவர் அதை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். சகோதரர்கள் அவனை சொப்பனக்காரன் சொன்னாங்க. அது அவனை பாராட்டி சொல்லல, அது அவனை பரியாசம் பண்ணி சொன்னாங்க. ஆனா அவனுக்கான காலம் வரும்போது, ஒரு காலத்துல எது எது அவனுக்கு பரியாசமா இருந்தது அதெல்லாம் பாராட்டாய் மாறிட்டு. ராஜ அரண்மனையில இப்படி ஒருத்தர் இருக்கிற, அவன் சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவான். ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே யோசேப்பு கடிந்து கொள்ளப்பட்டான். மகிமைப்படுத்தப்பட்ட காலத்திலே அவன் கனப்படுத்தப்பட்டான். ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே யோசேப்பு பரியாசத்துக்குள்ளானான். அவன் மகிமைப்படுத்தப்பட்ட காலத்திலே அவன் பாராட்டுக்குள்ளானான். ஈனப்படுத்தப்பட்ட காலத்திலே அவன் பொய் குற்றச்சாட்டுக்குள்ளானான். அவனுக்கு வாய்ஸே கிடையாது. ஆனா மகிமைப்படுத்தப்பட்ட காலத்திலே அவன் நற்சாட்சி உள்ளவனானான். அவனை குறித்த புகழ் தேசம் எங்கும் பரவிட்டு எல்லாரும் பார்வோன்ட்ட வந்ததும் பார்வோன் சொல்றாரு, யோசேப்பிட்ட போங்க. யோசேப்புக்கான டைரக்ஷன் சிங்காசனத்திலிருந்து காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அவன் ஆனா உங்களை உயர்த்தும் ஒரு நாள் வரும் பாருங்க. அன்னைக்கு நீங்க கையில அற்பமானது வச்சிருந்தாலும் இன்னொருத்தங்களுக்கு அது அற்புதமாய் தான் தெரியும். இப்படி தேவன் செய்கிறார் என்றால் இந்த ஒரே மனுஷனுக்காக. எந்த ஒரு மனுஷனுக்காக தெரியுமா? யோசேப் என்கிற ஈனப்படுத்தப்பட்ட ஒருவனுக்காக, ஒடுக்கப்பட்ட ஒருவனுக்காக, சிறுமைப்படுத்தப்பட்ட ஒருவனுக்காக, வலையில் அகப்படுத்தப்பட்ட ஒருவனுக்காக, மனுஷர் தலையில ஏறி போக தலை மேல அந்த ஒரு மனுஷனுக்காக காலத்தை மாற்றுகிறவர் அவர். ஒரு மனுஷனுக்காக சூரியனை நிற்க வைக்கிறவர் அவர். ஒரு மனுஷனுக்காக ஊற்றை திறக்கிறவர் அவர். ஒரு மனுஷனுக்காக. அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நிறைவேறது வரைக்கும் தான் இந்த பிரச்சனை. நிறைவேறது வரைக்கும் தான் உன் வாழ்க்கை ஈனப்படுத்தப்படுகிறது. நிறைவேறது வரைக்கும் தான் உனக்கு இடுக்கம். நிறைவேறது வரைக்கும் தான் நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாய். நிறைவேறது வரைக்கும் தான், நிறைவேறுவது வரைக்கும் தான். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைவேறது வரைக்கும்.